இந்த 4 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அரசியலில் பெரிய பதவிக்கு வரும் அதிர்ஷ்டம் இருக்காம். உங்க ராசி இதுல இருக்கா? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று கூறப்படும் இந்திய மக்களவைத் தேர்தல் முடிந்து முடிவுகள் வரப்போகிறது. இந்தியாவின் தலையெழுத்து என்னவென்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். ஒரு நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் பணியாக அரசியல் இருக்கிறது. இந்த சூழலில் அந்த பணிக்கு தகுதி வாய்ந்தவர்கள் வந்தால் மட்டுமே அந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள். அனைவராலும் அரசியலில் சிறந்தவராக இருக்க முடியாது. அதற்கு சில தனிப்பட்ட தகுதிகள் வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் நாட்டில் சிலர் தகுதியில்லாத தலைவராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருக்க தகுதியுள்ளவராக இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் படி சில ராசிக்காரர்களுக்கு அரசியலில் சிறந்தவராக விளங்கும் குணங்களை பிரபஞ்சம் அளித்துள்ளது. இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சிறந்த அரசியல்வாதியாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவராக கூடிய தகுதிகள் உடையவர்கள். அவர்கள் தங்களின் நம்பிக்கை, வசீகரம் மற்றும் கட்டளையிடும் இருப்புக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் ஈர்க்கிறார்கள் மற்றும் ஒரு பொதுவான காரணத்திற்கு பின்னால் மற்றவர்களை ஊக்குவிப்பதில் மற்றும் அணிதிரட்டுவதில் திறமையானவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் பார்வையாளர்களை கவர்ந்தெழுக்கும் காந்த ஆளுமை ஆகியவற்றை கொண்டுள்ளனர். இவை ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணங்களாகும். துலாம். துலாம் ராசிக்காரர்கள் அவர்களின் இராஜதந்திரம், நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வைக்காக புகழ்பெற்றவர்கள். அவர்கள் பேச்சுவார்த்தை மற்றும் மோதல் தீர்வு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகிறார்கள். பல்வேறு குழுக்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்குவதிலும் ஒத்துழைப்பை வளர்ப்பதிலும் அவர்கள் திறமையானவர்களாக விளங்குகிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வலுவான நீதி உணர்வை கொண்டுள்ளார்கள் மற்றும் அவர்களை சுற்றியிருப்பவர்களின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகிறார்கள். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு துலாம் ராசிக்காரர்கள் உதாரணமாக இருப்பார்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களின் தீவிரம், ஆர்வம் மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறார்கள். அவர்கள் புத்திக்கூர்மை மற்றும் தந்திரமான சிந்தனையில் திறமையானவர்கள். இது அவர்களை அரசியல் அரங்கில் அவர்களை வலிமையான எதிரிகளாக மாற்றுகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் சிக்கலான பிரச்சினைகளை ஆராய்வதற்கு பயப்படுவதில்லை, மேலும் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு இடைவிடாமல் உழைக்கிறார்கள். ஒரு நல்ல அரசியல் தலைவரா சேவை செய்வதற்கு இது அவசியமான குணங்களாகும். மகரம். மகர ராசிக்காரர்கள் தங்கள் லட்சியம், ஒழுக்கம் மற்றும் கண்டிப்பான நடைமுறைக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் வலுவான தலைமை பண்புகளை கொண்டுள்ளனர் மற்றும் நீண்ட கால திட்டமிடல் மற்றும் இலக்கை நிர்ணயிப்பதில் சிறந்து விளங்குகிறார்கள். அரசியல் தலைமைக்கு தேவையான இந்த குணங்கள் அவர்களை மிகவும் அரசியலுக்கு மிகவும் பொருத்தமானவர்களாக மாற்றுகிறது. மகர ராசிக்காரர்கள் சவால்களை எதிர்கொள்ள பயப்பட மாட்டார்கள் மற்றும் வெற்றியை அடைய தேவையான கடின உழைப்பை வழங்க எப்போதும் தயாராக உள்ளனர்.